வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல யோசிக்கிற ஒரு பெரிய கேள்வி ரிட்டையர்மெண்ட். இந்தியால நிம்மதியா யார்கிட்டயும் கையேந்தாம ரிட்டையர் ஆகணும்னா உண்மையில எவ்வளவு பணங்க தேவை? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆஹா! ரிட்டையர்மெண்ட்னாலே இந்த மாதிரி ஒரு காட்சி தான் நம்ம மனசுக்குள்ள வரும் இல்லையா? ஆபீஸ் கிடையாது, பாஸ் கிடையாது, டென்ஷன் இல்ல. நிம்மதியான, அமைதியான ஒரு வாழ்க்கை. நமக்காக, நமக்கு புடிச்ச மாதிரி வாழ்றது. இந்த ஒரு கனவுக்காகத்தானே நம்ம இத்தனை வருஷம் ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா அந்த கனவு நிஜமாகணும்னா, அந்த மன அமைதி நமக்கு கிடைக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் தேவை. பணம். சரி, எவ்வளவு பணம் தேவைப்படும்? என்னைக்காவது இத பத்தி சீரியஸா உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டா இல்ல ஆன்லைன்ல பார்த்தா சில மேஜிக் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. 1 கோடியா இல்ல 3 கோடியா இல்ல 5 கோடி வேணுமா? இந்த நம்பர்ஸ் நம்ம அடிக்கடி கேக்குறோம். ஆனா இது உண்மையிலேயே போதுமா இல்ல யாரோ கிளப்பி விட்ட கட்டுக்கதையா? சரி வாங்க, முதல்ல இந்த 1 கோடி ரூபாய் போதும் அப்படிங்கிற ஒரு பெரிய மித், ஒரு கட்டுக்கதையை உடைப்போம். 1 கோடி உண்மையிலே போதுமா இல்லையான்னு சில நிஜமான கணக்குகளை போட்டு பார்த்துடலாம். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு டியர் 2 சிட்டில வசிக்கிற 4 பேர் கொண்ட ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை எடுத்துக்கலாம். அவங்களோட மாச செலவு இப்ப எப்படி இருக்கும்னு ஒரு கணக்கு பாருங்க. மளிகை, காய்கறில தினசரி தேவைகளுக்கே ஒரு 25,000 ரூபாய் ஆயிடும். கரண்ட் பில், தண்ணி, இன்டர்நெட் இதுக்கெல்லாம் ஒரு 5,000 ரூபாய். 2 குழந்தைங்க இருந்தா அவங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கே 20,000 ரூபாய் போயிடும். வண்டிக்கு பெட்ரோல், டிரான்ஸ்போர்ட்னு ஒரு 10,000, அப்புறம் ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஒரு 5,000. திடீர்னு வர்ற மெடிக்கல் செலவு, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒரு 20,000. இது போக அங்க இங்கன்னு இதர செலவுகள் ஒரு 10,000. சோ இதையெல்லாம் கூட்டினா மாசத்துக்கு 90,000 ரூபா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஒரு டீசென்ட்டான கௌரவான மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ இன்னைக்கு ஆகுற செலவு இது. ஓகே, இப்போ மாசத்துக்கு 90,000 ரூபாய் தேவைப்படுது. இத வச்சு நம்மளோட ரிட்டையர்மெண்ட் நம்பரை எப்படி கணக்கு போடுறது? இப்போதான் நம்ம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நுழையிறோம். ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு ஆபத்தான உண்மை மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு தேவைப்படுற இந்த 90,000 ரூபாய் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒண்ணுக்குமே பத்தாது. ஏன் தெரியுமா? பணவீக்கம், இங்கிலீஷ்ல இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. நமக்கு தெரியாமலே நம்ம பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாப்பிட்டுடும். சும்மா ஒரு கணக்குக்கு வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு 90,000 ரூபாயா இருக்கிற நம்ம மாச செலவு இன்னும் 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு தெரியுமா ஆகும்? மாசம் 2.9 லட்சம் ரூபாய். ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. மாசம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்போ. சரி, மாசம் 3 லட்சம் தேவைன்னா நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கணும்? இதுக்கு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் ஒரு சிம்பிள் ரூல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு 4% ரூல். ரொம்ப சிம்பிள். உங்க மொத்த ரிட்டையர்மெண்ட் பணத்துல இருந்து வருஷத்துக்கு 4% மட்டும் நீங்க எடுத்து செலவு பண்ணீங்கன்னா உங்க பணம் கடைசி வரைக்கும் தீராம உங்க கூடவே இருக்கும். அப்போ அந்த 4% ரூல் படி கணக்கு போட்டா மாசம் 2.9 லட்சம், அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேணும்னா உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், அதாவது உங்ககிட்ட மொத்தமா இருக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8,75 லட்சம் ரூபாய். எனக்கு தெரியும், இந்த நம்பரை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் நிதர்சனம். ஒரு நிமிஷம் பயந்துராதீங்க. இந்த 8.75 கோடிங்கிறது ஒரு பொதுவான கணக்கு தான். இது எல்லாருக்குமே பொருந்தாது. உங்க ரிட்டையர்மெண்ட் நம்பர் ஏன் மத்தவங்கள விட ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 உதாரணத்தையும் பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். ஒரு பக்கம் மிஸ்டர் ரவி ஒரு கவர்மெண்ட் ஊழியர். அவருக்கு பென்ஷன் உண்டு, மெடிக்கல் செலவுக்கும் கவர் இருக்கு. அவரோட செலவுகள் ரொம்ப கட்டுப்பாடா இருந்துச்சு. அதனால அவர் 2.5 கோடியிலே நிம்மதியா ரிட்டையர் ஆயிட்டார். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு ஐடி கப்பல். அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போவாங்க, குழந்தைங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கணும்னு ஆசை. ஸோ அவங்களோட தேவை 10 கோடிக்கு அதிகமா இருந்துச்சு. பாத்தீங்களா, ரிட்டையர்மெண்ட்ங்கிறது ஒருத்தரோட நம்பர் கிடையாது, அது முழுக்க முழுக்க உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தது. சரி, இவ்ளோ பெரிய நம்பர்ஸ பார்த்து பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த தொகையை எப்படி உருவாக்குறது? வாங்க, அதுக்கான ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்ஷன் பிளான பார்க்கலாம். இதுக்கு பேரு 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்க மொத்த பணத்தையும் 3 தனித்தனி பக்கெட்ல பிரிச்சு வைக்கிற மாதிரி. முதல் பக்கெட், அதுதான் பெரிய பக்கெட். 60% பணம் இதுல இருக்கும். இது உங்க மாசா வாழ்க்கை செலவுக்காக. இதுல இருக்கிற பணம் ரொம்ப சேஃபா எப்ப வேணும்னாலும் எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ இருக்கணும். ரெண்டாவது பக்கெட்ல 20% பணம். இது திடீர்னு வர்ற மெடிக்கல் செலவு மாதிரி எமர்ஜென்சிக்காக. இதுவும் பாதுகாப்பான முதலீடா இருக்கணும். கடைசி பக்கெட்ல மீதி 20%. இது உங்க குழந்தைங்களுக்கு இல்ல உங்க லெகசிக்காக. இது ஒரு லாங் டேர்ம் கோலுங்கிறதால ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணலாம். சரி, இந்த கார்பஸை எப்படி உருவாக்குறது? இதுக்கு இருக்கிற ஒரே மந்திரம் சீக்கிரமா ஆரம்பிக்கிறது தான்.
உதாரணத்துக்கு நீங்க 30 வயசுல ஆரம்பிக்கிறீங்கன்னா மாசம் 40,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணா போதும். ஆனா அதே நீங்க 40 வயசுல ஆரம்பிச்சா மாசம் 70,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு வருஷமும் உங்க மேல எவ்வளவு பெரிய பாரத்தை ஏத்துதுன்னு. 50 வயசுல ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதலீடு மட்டும் பத்தாது, அவங்க பார்ட் டைம் வருமானத்தையும் தேட வேண்டியிருக்கும். இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க எவ்வளோ சூப்பரா பிளான் பண்ணாலும் சில தப்புகளை செஞ்சீங்கன்னா உங்க மொத்த பிளானும் தவிடுபடி ஆயிடும். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய அந்த 5 தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல உங்க பிள்ளைங்களை மட்டுமே நம்பி இருக்கிறது. இது ஒரு பெரிய தப்பு. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை, அவங்க செலவு இருக்கும். இது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நிதி சுமை. 2வது, மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை கண்டுக்காம விடுறது. மத்த பொருள் விலைவாசி 6% ஏறினா ஆஸ்பத்திரி செலவு 12% ஏறும். 3வது, சரியான இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கிறது. ஒரே ஒரு பெரிய மெடிக்கல் பில் உங்க வருஷக்கணக்கான சேமிப்பை காலி பண்ணிடும். 4வது, ரொம்ப லேட்டா வீடு வாங்குறது. ரிட்டையர் ஆன பிறகும் இஎம்ஐ கட்டியிருந்தா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கடைசியா 5வது, பங்குச்சந்தையில ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம மொத்த பணத்தையும் எஃப்டில போடுறது. எஃப்டி ரிட்டர்ன்ஸ் பணவீக்கத்தை ஜெயிக்காது. உங்க பணம் அதோட மதிப்பை எழுந்துட்டே இருக்கும். கடைசியா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வயசு பத்தினதில்ல. அது வேலையிலிருந்து நிக்கிறது மட்டும் இல்ல. அது உங்க சுதந்திரம், உங்க கண்ணியம். யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம தலை நிமிர்ந்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றது தான் உண்மையான ரிட்டையர்மெண்ட். யோசிச்சு பாருங்க, உங்க எதிர்கால நீங்க இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கான முதல் அடியை இன்னைக்கு நீங்க தான் எடுத்து வைக்கணும். சோ இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?